என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 4. நிலாவை வழி அனுப்பிவிட்டு மீண்டும் வீடு வந்த யாழின் மனம் முழுவதும் வெறுமையை சுமந்திருந்தது. நிலா வீட்டில் இருந்தால் வாயோயாமல் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பாள். அவள் வீட்டில் இருக்கும் நேரத்தில் எல்லாம் கட்டாயம் பாட்டு இசைக்க வேண்டும். நாள் முழுக்க சாப்பிடாமல் கூட அவள் இருந்து விடுவாள். ஆனால் பாட்டு கேட்காமல் இருக்க முடியாது. என்ன வேலை செய்தாலும் ஒரு பக்கத்தில் பாட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவளுக்கு. இப்போது அவள் இல்லாமல் வீடே வெறிச்சோடி கிடந்தது. என்னமோ அந்த வீடே யாழுக்கு அந்நியமாய் தெரிந்தது. ஒரு கட்டிடத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பது அங்கு வாழும் மனிதர்கள் தானே. நிலா இல்லாமல் அவளுக்கு அந்த வீடு வெறும் கட்டிடமாய்தான் தெரிந்தது. அவளுக்கும் நிலவுக்குமான பழக்கம் மிக குறுகிய காலகட்டமே. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். ஆனால் அவர்களுக்கு இடையிலான பந்தம் அந்த நட்பு என்ற ஒரு வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. எல்லோரையும் எல்லாவற்றையும் வெறுத்திருந்தவளின் மனம் தாண்டி உயிர் தொட்டவள் அவள். எதிர்பார்ப்பில்லா நேசத்தால் குழந்தை என அவளை அரவணைத்து கொண்டவள். 100,000 சில்லுகளாய் சிதறி கிடந்தவளை அன்பால் இணைத்தவள். அதனை தொட்டு அவள் இப்படி உடைய காரணமானவனின் நினைவுதான் அடுத்து அவளை ஆக்கிரமித்தது. எங்கே தொடங்கினாலும் அவனின் வந்து சரணடையும் நினைவுகளுக்கு கடிவாளமிட முடியாது என்று அவள் தான் எப்போதோ தெரிந்து கொண்டு விட்டாளே. ஆனால் இந்த தனிமையும் வெறுமையும் அவனின் நினைவுகளை அதிகரிப்பதாய் இருந்தது. தன் எண்ணங்களுக்குள் மூழ்கி தன்னையை தொலைக்க விரும்பவில்லை அவள். மனதை வேறு வழியில் செலுத்த எண்ணி லட்சுமி அம்மாளுக்கு அலைபேசியில் அழைத்தாள். ஹலோ அம்மா, நான் யாழ் பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இந்த தருக்குட்டி தான் ஓவர் சேட்டை. 2 நாளா உன்னை பார்க்கணும்னு ஒரே இடம் என்றார் சிறு புன்னகையோடு. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லம்மா, நான் வந்து பார்த்துருப்பேன். எனக்கும் அவன் ஞாபகமாக தான் இருக்கு என்றாள் யாழ். என்ன வந்திருப்ப? வேலை எதுவும் இல்லையா உனக்கு? 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்த. அப்படி என்ன டெய்லி உன்னை பார்க்கணும்னு அடம் இவளுக்கு என்றார் சிறு அதட்டலும் கண்டிப்புமாய். அவர் சொல்லாமல் விட்டதன் அர்த்தம் இவளுக்கு புரியாமல் இல்லை. இந்த பழக்கம் இருவருக்குமே நல்லதில்லை என்கிறார். நாளைக்கு அங்க வரலாம்னு இருக்கேம்மா. இனிமே தீபாவளி முடிகிற வரைக்கும் அங்கதான். என்ன வரலாம் தானே என்றால் கேலியாய். வரலாமான்னு என்கிட்ட நீ கேட்கணுமா என்றார் வருத்தமாய் அவர். சும்மாமா, அப்புறம் பசங்களை நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போய் புது துணி எடுத்துட்டு வரட்டுமா? எதுக்கு உனக்கு தேவையில்லாத செலவு? என்னம்மா, எது செய்கிறேன்னு சொன்னாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என் தம்பி தங்கைகளுக்கு வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன? அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். உடனே கோபப்பட்டா எப்படி? உன் இஷ்டம், போதுமா? அது என இல்லாத சட்டை கோளரை தூக்கிவிட்டு கொண்டாள் யாழ். அதற்குள் குட்டீஸ் எல்லாம் அங்கு வந்துவிட அலைபேசி கைமாறியது. இதற்கு மேலும் லட்சுமி அம்மாள் பேச முடியுமா என்ன? எனக்கு உனக்கு என அனைவரும் போட்டி போட ஒரு குட்டி கலவரமே மூண்டது அங்கு. ஒரு வழியாக அங்கிருந்த அனைவருடனும் யாழ் பேசி முடிக்க 2 மணி நேரத்திற்கு மேலாகியது. பேசி முடித்த யாழ் ஒரு நிம்மதியான மனநிலையில் உறங்க சென்றாள். அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகத்தில் மொத்தம் 17 குழந்தைகள். அனைவரையும் லட்சுமி அம்மாள் தன் குழந்தைகளைப் போலவே பார்த்து கொண்டார். அதில் கடைசி வரவுதான் தரு என்கிற தர்ஷினி. பிறந்த 6 மாதத்தில் பெற்றோர் விபத்தில் இறந்துவிட இங்கு வந்துவிட்டாள். தாய் தந்தையை ஒரே நேரத்தில் இழந்து தவிக்க அந்த குழந்தை செய்த பாவம் தான் என்னவோ. குழந்தையாக இருந்த தருவை பார்த்துதான்
கவலைகளை மறக்க பழகியிருந்தாள் யாழ். தருவின் சின்ன சின்ன செயல்களும் அசைவும் அவளை சந்தோஷப்படுத்தியது. தருவின் மழலை மொழி அவளை கடந்த காலத்தை நினைக்க விடவில்லை. அதற்காகவே அலுவலக நேரம் முடிந்த பின் யாழ் காப்பகத்திற்கு வந்து விடுவாள். ஒரு 2 மணி நேரமாவது காப்பகத்திலேயே இருந்துவிட்டுதான் செல்வாள். அதனாலேயே தருவுக்கும் யாழிடம் ஒட்டுதல் அதிகம். தாயின் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஏங்கிய தருவுக்கு யாழ் தாயாகி போனாள் என்பதுதான் உண்மை. எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத அவர்கள் தூய்மையான அன்பால் பிணைக்கப்பட்டார்கள். வேலை பளுவின் காரணத்தால் இப்போதெல்லாம் தினமும் சென்று அவளை பார்க்க முடிவதில்லை. அதற்காக கோபமாக வேறு இருப்பாள். நாளை சென்றதும் முதல் வேளையாய் அவளை தான் சமாதானப்படுத்த வேண்டும். ஏய், இந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும். இல்ல, நான் தரமாட்டேன். இதுதான் எனக்கு வேணும். தாடி தரமாட்டேன், போடி. ஒரே ஆடைக்கு சிறுமிகள் இருவரும் சண்டையிட, அப்பா என்னடி உங்களுக்குள்ள மறுபடி சண்டை என அங்கே வந்திருந்தாள் யாழ். பாரு யாழக்கா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே இவளும் கேட்கிறா என இருவரும் ஒன்று போல் சொல்ல, என்ன இப்ப உங்க 2 பேருக்கும் இந்த ட்ரெஸ் தானே பிரச்சனை என்றாள் யாழ். இருவரும் ஆமாம் என வேகமாக தலையை ஆட்ட, இது 2 பேருக்கும் வேணாம், பிடிச்ச மாதிரி வேற எடுத்துக்கோங்க என அந்த ஆடையை வாங்கி அருகில் வைத்தாள் அவள். அதற்குள் அந்த பக்கம் இருவர் சண்டையிட, உங்களுக்கு என்னடா என அங்கே விரைந்தாள் அவள். பாரு ஆளுக்கா, இவன் நான் எடுத்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு கிண்டல் பண்றான் என்றான் ஒருவன். அவனை அருகில் அழைத்தவள், உனக்கு இது பிடிச்சிருக்கா என்றாள். அந்த கேள்விக்கு ஆம் என வேகமாக தலையை ஆட்டினான் அவன். நமக்கு பிடிச்சதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமில்லை. உனக்கு பிடிச்சதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும். அதனால அவன் சொல்றத காதுல வாங்காம உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ என யாழ் சொல்ல, அவன் மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்து சென்றான். அதன் பிறகு யாழ் மறக்காமல் மற்றவனையும் கூப்பிட்டு கண்டித்து அனுப்பினாள். அதற்குள் மீண்டும் இருவர் சண்டையிட தொடங்கியிருந்தனர். காலையில் அவர்களை தயார்படுத்தி கூட்டி வருவதற்குள் இல்லத்தில் ஒரு குட்டி போரை நடந்தது. இங்கு மறுபடியுமா? உடல் தளர்ந்து சோர்ந்து போனாலும் அவளின் மனம் சந்தோஷத்தை உணர்ந்தது. ஒரு வழியாக அனைவருக்கும் உடையெடுத்து முடித்து கிளம்பிய போது அவளுக்கும் எடுக்க வேண்டும் என அனைவரும் அடம்பிடிக்க ஆரம்பித்திருந்தனர். மா, உனக்கேடு என தருவும் கட்டளையிட அவர்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரி அவளுக்கு ஒன்றையும் லட்சுமி அம்மாள் மற்றும் மரகதம் பாட்டி, அங்கேயே தங்கி வேலை செய்பவர் என அவர்களுக்கும் ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். இன்றோடு கவியும் மகளும் கொடைக்கானல் வந்து 4 நாள் ஆகிற்று. இந்த 4 நாட்களில் என்ன ஆனாலும் சரி, எப்படியும் யாழை கண்டுபிடிக்காமல் வீடு திரும்புவதில்லை என உறுதி எடுத்துக்கொண்டான் மகள். அவன் எடுத்துக்கொண்ட உறுதி அவனை சோர்ந்து போக விடவில்லை. தெருவெல்லாம் உன்னை தேடி அலைகிறேன் நான், காண்போரெல்லாம் நீயாக காட்சி தர அருகில் சென்று அணைத்திட நினைத்தாலோ அந்நியர்களாகி அதட்டுகிறார். உண்மையாக உன்னை நான் கண்டாலும் காட்சி பிழைதான் என்றெண்ணி விலகியே சென்று விடுவேனோ? வந்த வேலையை மறந்து யாழை தேடுவதை தன் முழு நேர பணியாக்கி கொண்டான் மகள். கவிக்கு தான் அவனை சமாளிக்க முடியாமல் திண்டாடி போனான். ஒரு பேச்சுக்கு சொன்னா இங்கே வாடா இருப்பா என அவன் சுவரில் முட்டிக்கொள்ளாத குறைதான். மகளின் உள்ளுணர்வு அவள் அருகில் இருப்பதாய் உணர்த்த அவன் எங்கும் நகர்வதாய் இல்லை. பார்க்கும் அனைவரும் அவளாக இருக்குமோ என உச்சி பார்த்தான். ஆனால் அவளை தான் இன்னும் பார்த்த பாடில்லை. இன்று காலை கொடைக்கானலின் கடைவீதியில் சுற்றி கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும். ஏண்டா கவி, யாழ் இங்க இருப்பான்னு சொன்ன, நாமளும் தெரு தெருவா தேடுறோம், அவளை காணோமேடா. நல்லா யோசிச்சு பாரு, நான் அப்படியா சொன்னேன்? இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தானே சொன்னேன். பேச்ச மாத்திர பாரு, யாழ் இல்லாம நான் எல்லாம் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் என அவனை முறைத்து கொண்டே சொன்னான் மகள். ஏண்டா டேய், எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே இருக்கியே, உன்னை எல்லாம் ஒரு பொண்ணு எப்படிடா லவ் பண்ணுச்சு என்றான் கவி யோசனையாய். இந்த குரங்க பாக்குற மாதிரி தான் என்னோட யாழை பாப்பேனாக்கும். ஓ, வேற எப்படி சார் பாப்பீங்க? நீ உனக்கு வரப்போற பொண்டாட்டிய எப்படி பாப்பியோ அதை விட 100 மடங்கு அதிக காதலோட பாப்பேன், போதுமா என்றான் மகள் கண்களில் காதலை தேக்கி. காதலே நிம்மதின்னு நான் ஒன்னும் உன்ன மாதிரி நண்பனை கலட்டி விட மாட்டேன் என்றான் பதிலுக்கு கவி. அதையும் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க தானே போறேன், நீ எப்படி உன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு சுத்த போறேன்னு என்றான் மகள். ஹிஹி, அப்ப நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சாதாண்டா தப்பு. நானாவது பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம்தான்
நீ இந்த நிமிஷம் யாழை பார்த்த என கலட்டி விட்டுட மாட்ட என அவன் பேசிக்கொண்டு முன்னால் நடந்து செல்ல மகிழ் பதில் சொல்வதை போல் தெரியவில்லை. திரும்பி பார்த்தால் மகிழ் சற்று தொலைவிலேயே நின்று விட்டிருந்தான். அப்பா, இவனுக்கு இதே வேலையா போச்சு. அங்க அப்படியே சில மாதிரி நின்னு உத்து பார்க்க வேண்டியது. தனியா பேசிட்டு போற என்னதானே எல்லாரும் பைத்தியம் மாதிரி பாக்குறாங்க என மனதுக்குள் புலம்பியவன் மகிழை நோக்கி நடக்க தொடங்கி இருந்தான். கவி மகிழை நெருங்குவதற்குள் மகிழ் சாலையை கடந்து வேறு எங்கோ ஓடினான். கவினும் ஏதோ விபரீதமோ என்று எண்ணி அவனை வேகமாக பின்தொடர்ந்து ஓடினான். சற்று தொலைவிலேயே துரு என விழித்தபடி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான் மகிழ். அவன் அருகில் வந்த கவின், ஏண்டா, ஏன் இப்படி ஓடி வந்த? உன்னை எல்லாம் நண்பன்னு நம்பி வந்ததுக்கு இப்படிதான் நடுத்தருவில் விட்டுட்டு வருவியா? அடே எரும மாட்டு பயலே, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ அங்க அப்படி என்னத்தடா பார்த்து தொலைக்கிற என்றான் மூச்சு வாங்க. டேய் யாழ்டா, யாழ நான் பார்த்தேன்டா என்றான் மகிழும் மூச்சு வாங்க. தன்னை சுற்றி பார்த்தவன், எங்கடா யாழ காணோம் என்றான். இப்பதாண்டா இங்க தாண்டா இருந்தா, நான் ரோடு கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள காணோண்டா, எந்த பக்கம் போனானே தெரியல என மகிழ் கூற அந்த சாலை 4க்கும் மேற்பட்ட கிளைகளாக பிரிந்திருப்பதை கண்டான் கவி. நிஜமாவே யாழுதான் பாத்தியா என்றான் சந்தேகமாய் கவி. டேய், ஏன் யாழு எனக்கு அடையாளம் தெரியாதா? இப்பதான் அந்த கடையில இருந்து நிறைய குழந்தைங்க கூட வெளியே வந்தா, நான் யாழ்னு கூப்பிட்டே இங்க வரதுக்குள்ள எங்கேயோ போயிட்டா என்றான் வருத்தமாய் மகிழ். அவன் கை காட்டிய கடையை பார்க்க அது ஒரு துணி கடை. எங்க இருக்கானே தெரியாம இருந்தது. இப்போ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிட்டுல, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் என அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றான் கவி. அந்த துணிக்கடையில் தான் யாழ் குட்டீஸுக்கு ஆடை எடுக்க வந்திருந்தாள். அவர்கள் உடை எடுத்து வெளியே வர தரு அங்கே வாசலில் பொம்மைக்கு கட்டியிருந்த புடவையை கை காட்டி, அது வேணும், அது வேண்டும் என அடம் பிடித்தாள். அதனாலேயே யாழ் கொஞ்ச நேரம் அங்கே நிற்க வேண்டியதாகி போனது. மீண்டும் ஒரு முறை உன்னை காண்பேனா என ஏங்கி இருந்த நேரத்தில் மலர் கூட்டத்தின் பூச்சியாய் நீ வந்தாய். மின்னலன நினைவை நீ பறித்து செல்ல சிலையாகி போனேன் நான். அப்போதுதான் மகிழன் இவளை பார்த்தது. கையில் குழந்தையுடன் பார்த்ததும் ஒரு நிமிடம் திருமணம் தான் ஆகிவிட்டதோ என எண்ணி திகைத்து போனான். பின் தன் மன எண்ணத்தை நினைத்து தானே மானசீகமாய் தலையில் கொட்டி கொண்டான். அதற்குள் அவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு நகர தொடங்கினாள். அவளை பார்த்த சந்தோஷத்தில் வாயடைத்து போயிருந்தான் மகிழ். யாழ் அங்கிருந்து நகரவும் தான் அவனுக்கு உயிர் வந்து அவளை நோக்கி ஓடினான். அதற்குள் யாழ் எங்கே சென்றாலோ தெரியவில்லை. புதிய ஊர் என்பதால் இவனாலும் எங்கே எந்த திசையில் சென்றிருப்பாள் என அவனால் ஊகிக்க முடியவில்லை. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.